இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகமாய் பேறு பெற்றார்
என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது முதல்ல எடுத்த உடனே கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் மீட்பரா இல்லையா? கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவோம். சரிங்களா? மீட்பரா இல்லையா? ரொம்ப ஈஸி இல்ல? ஈஸியா இல்லையா? கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின், அன்னை மரியாள் பிறக்கிற பொழுது பாவம் இல்லாதவளாக பிறந்தாளா அல்லது பாவத்தோடு பிறந்தாளா? பாவம் இல்லாமல் பிறந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் ஈஸியா கஷ்டமா? ஈஸி ரொம்ப. அப்போ மூணாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ மூணாவது கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணணும் கஷ்டமா ஈஸியான்னு சொல்லிட்டு. சரிங்களா? மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இந்த கொடியை பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு கொடி, ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு கொடி. நான் அன்னைக்கு சொன்னேன், ரொம்ப அருமையான இந்த கொடியை நாம் ஏற்றி இந்த 3 நாட்கள் திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். இந்த கொடி ஏறும்போது நம்முடைய உள்ளங்களும் இந்த கொடியை போல கடவுளிடம் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபித்தோம். இந்த கொடி இந்த தேரெல்லாம் முடிஞ்ச பிறகு இறக்கப்படும். இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் இறங்கி விடக்கூடாது, மாறாக இது நம்ம அப்படியே தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இன்னும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே இது இந்த திருப்பலிகள், தேர் பவனி, ஜபமாலை இதெல்லாமே நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டுமே தவிர அதை குறைக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ விழாவை கொண்டாடிட்டு திருப்பம் வீட்டுக்கு போய் சண்டை போட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ்வளோ விழாவை கொண்டாடிட்டு இன்னும் மற்றவங்கள்ட்ட பேசாமல் மன்னிக்காமல் இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளே வந்தால், ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு மாற்றத்தை கொணர வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் ரொம்பவே மகிழ்ச்சி, கடவுளுக்கு நன்றி. ஆகவே இந்த விழாவிலே பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழா கடைசி ஆசீர்வாதம் முடிந்த பிறகு ஒரு பாராட்டு விழா இருக்கும். அதனைத் தொடர்ந்து தேர் மந்திரிக்கப்படும். மழை நின்றுடுச்சு, அதனால் எல்லோரும் இந்த தேர் பவனியில் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய தந்தையர்கள், இவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. சிஸ்டர்ஸ் இந்த 3 நாட்களும் நம்மோடு வந்து உதவி செய்து இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே வந்திருக்கும் எல்லா ஃபாதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ டியர் சிஸ்டர்ஸ். நிறைய பேர் வந்திருக்கலாம், 2 பேர் வந்திருக்கிறாங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றம். இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டு உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறைவனின் ஆசிரை பெறுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்று நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அனைவரும் அமர்வோம் கொஞ்ச நேரம்.